ஒரு தேவ பிள்ளை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. எரேமியா 29:11 நமக்கு தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல. அப்போ அவருடைய நினைவு என்னதான் இருக்கு? என்னை குறித்து அவர் நினைச்சாலே அவர் என்னதான் நினைக்கிறார்? சமாதானம், தீமையை நினைக்கல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்போ அவருடைய ஒவ்வொன்றையும் அவர் நடத்துறது எதுக்குதான்? நன்மைக்கு. காண அவர் கல்யாண வீட்டுல இவ்விதமாய் தம்முடைய அற்புதத்தை நடப்பித்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ என் வாழ்க்கையில உலகத்திலிருந்து நிறைய எதிரான ஆயுதங்கள் எழும்பலாம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது 3: சமாதானம், நன்மை, மகிமை. இப்ப சத்தமா 3 வார்த்தைகள் சொல்லி சுதந்திரிக்க போறோம். சமாதானம், நன்மை, மகிமை. சத்தமா ஆமென்.